விநாயகர் சதுர்த்தி வந்துடுது இல்லையா? அதனால் விநாயகர் சம்மந்தப்பட்ட ஒரு சமாச்சாரத்தை சொல்லலான் இருக்கேன். அது என்னென்னா, விநாயகர் ஒரு வாட்டி என்ன பண்ணாராம், மூஷிக வாகனத்தில் ஏறிண்டு, அவரோட வாகனம் தானே, அதில் ஏறி உட்காந்துட்டு ஒவ்வொரு லோகமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ சந்திரலோகத்துக்கு போனாராம். போகிற போது சந்திரன் அவரை கண்டுக்கவே இல்லையாம். ஒரு மரியாதையும் கொடுக்கலாம், பரவாயில்ல, ஒன்றும் பண்ணலைனாலும் பரவாயில்ல, தேமேன்னு இருக்கலாமோனோ இல்லையா. அவரை பார்த்து அப்படின்னு ஒரு ஏளன சிரிப்பு சிரித்தாராம். என்னத்துக்கு இப்படி ஒரு ஏளன சிரிப்பு, தன்னை பார்த்து சிரிக்கிறான் அந்த சந்திரம் அப்படின்னு நினச்சிட்ட விநாயகர். எதுக்கு சந்திரா என்னை பார்த்து சிரிக்கிறேன்னு? ஆமாம், இவ்வளோ பெரிய உடம்பு, அதுக்கு ஒரு இத்தினூண்டு மூஞ்சு, உங்களை பார்த்தாலே எனக்கு, உங்கள் அமைப்பை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா. அப்படியா, என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்கா? உன்னை பார்த்தா எல்லாரும் ஏளனம் பண்ணுற அளவுக்கு உனக்கு நான் வைக்கிறேன். இனிமே உன்னை யார் பார்க்குறாளோ அவளுக்கு களங்கம் உண்டாகிறதுங்கிறது நிச்சயம். அதனால் அதை தடுக்கவே முடியாது. உனக்கு அப்படி தான் போகிறது. ஏன்னா ஏற்கனவே நீ உன் பொண்டாட்டிகளில் ரோகிணியை வசதியாக சொல்லிகிட்டு இருந்த, அதனால் உனக்கு சாபம் கிடச்சிது. எங்கள் அப்பா தாத்தா சிரசில் உன்னை தூக்கி சூடிட்டு அதுக்கப்புறம் தான் நீ வளர ஆரம்பித்த. உனக்கு அந்த சாபமே நிவர்த்தியாச்சு. உனக்கு அதெல்லாம் தோண மாட்டேங்கிறது. நீ இந்த மாதிரி பண்ணுறிய, நன்னா இருக்கா உனக்கு, ஆகக்கூடி உன்னை பார்க்குற வாழ்க்கை இனிமேல் களங்கம்தான் அப்படின்ட்டாரான். வருத்தமாக போயிட்டான் சந்திரனுக்கு. ஐயோ, நம்ம அழகில் இவ்வளோ கர்வம் வச்சுட்டு இருந்தோமே, தன்னை தானே எல்லாரும் ஒரு உதாரணமாக சொல்லுவா அழகுக்கு, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு போய் சாபம் கொடுத்துட்டாரு நமக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக போயிட்டான் சந்திரனுக்கு. தன்னை பார்த்தவாளுக்கு களங்கம் வந்துடும்னு பயந்துட்டு தன்னை யாரும் இனிமேல் பார்க்க மாட்டாளே, ஐயோ தனக்கு அந்த மவுசு குறைஞ்சி போயிடுத்தேன்னு நினச்சிட்டு சந்திரன் என்ன பண்ணான்னா கடலுக்கு அடியில் போய் ஒழிஞ்சுட்டானான். ஒழிஞ்சுட்டு வெளியே வராமல் இருந்துட்டானான். சந்திரனோட சஞ்சாரமே இல்லாமல் போயிடுத்து. எல்லாருக்கும் ரொம்ப கவலையாக போயிடுத்து. எல்லாரும் என்ன பண்ணாலாம், பிரம்மாட்ட போய் சொல்கிறாளாம், இந்த மாதிரி பாருங்க, சந்திரனோட சஞ்சாரம் இல்லாமல் நன்னாவே இல்லை, இப்படி பூமியே வறண்டு பொண்ணாப்பில் இருக்குது, என்னத்தினால இப்படி இருக்குது, கொஞ்சம் அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்களேன்னு ஒன்று. பிரம்மா சொன்னாரா, நீங்கள்லாம் பிள்ளையார பூஜை பண்ணுங்கோ, நல்லா பூஜை பண்ணுங்கோ, ஏன்னா அவர் கொடுத்த சாப்பந்தான் அது, அவருக்கு பிடிச்ச அவள் குழக்கட்டை அப்பா எல்லாத்தையும் வச்சு நல்லா அவரை பூஜை பண்ணுங்கோ அப்படின்னாராம். எல்லாரும் என்ன பண்ணுறாரா, தேவர்கள் எல்லாரும் அவரை துதிக்கிறாளாம். அப்போ குழக்கட்டை அவள் பொறி எல்லாத்தையும் வச்சுட்டு அவரை நைவேத்தியம் பண்ணி அவருக்கு துதிக்கிறாளாம். துதித்த உடனே அவர் பிரசன்னமாறார். என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டபோது எல்லாரும் சொல்கிறா, சந்திரனோட சஞ்சாரம் இல்லாமல் போயிடுதே உங்கள் சாபத்தினால, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணப்படாதா நீங்கள் அப்படின்னு கேட்குறேன். நான் வழி பண்ணுறதை பற்றி ஒன்றும் இல்லை, அந்த வைக்கப்படுற சந்திரன் அவன் நேரம் என்கிட்ட கேட்கட்டுமே, நீங்கள்லாம் கேட்பானே, அவன் கேட்டால் நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னாராம். உடனே எல்லோரும் சந்திரன்கிட்ட போனாலாம். போய் இந்த மாதிரி விநாயகர் சொல்கிறார், நீ நேரம் கேட்டின்னா உனக்கு சாப விமோசனம் கொடுத்துருவாராம், கொஞ்சம் நேரத்தான் வாயேன் அப்படின்னாராம். உடனே சந்திரன் போய் விநாயகர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறானாம். என்னோடய கர்வம் அழிஞ்சுது, நான் கர்வப்பட மாட்டேன், யாரையும் ஏளனமாக பேச மாட்டேன், எனக்கு சாப விமோசனம் கொடுங்கோ, எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கோ அப்படின்னொடனே விநாயகர் சொல்கிறாராம், கவலைப்படாத, உன் சாப நிவர்த்தி ஆகிறோம், நான் என்னோட பெறையில் ஒன்றை சூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபிரபை எடுத்து தான் சூடிக்கிறாராம். சூடின்னு சொல்கிறாராம், விநாயகர் சதுர்த்திங்கன்னா எல்லாருக்கும் விசேஷம். பொதுவாக சதுர்த்தி அன்னைக்கு என்ன தான் துதிப்பா, சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரும் துதிக்கிறவா ஒன்னையும் சேர்த்து தரிசனம் பண்ணாதான் அது பூர்த்தி ஆகுங்கிற ஒரு பெரிய வரத்தை உனக்கு தரேன். அதனால் சதுர்த்தி அன்னைக்கு என்ன பூஜிக்கிறவா, என்ன தரிசனம் பண்ணுறவா உன்னையும் தரிசனம் பண்ணணும், அப்போ தான் எல்லாருக்கும் அந்த பலன் கிடைக்குங்கிற ஒரு பெரிய அனுகிரகத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாராம். சந்திரன் சந்தோஷப்பட்டுண்டானா, ஆஹா அவ்வளோ தூரம் நமக்கு ஒரு வசதியான ஒரு சமாச்சாரத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்போ கர்ப்பத்தை விட்டுட்டு நல்லபடியாக அப்புறமா இருந்தானாம்.